அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைய ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்னல் வேம்பு சங்கர் சார் வந்திருக்காங்க. அவங்க நான் ரீச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் எங்கேயோ அந்தமானுக்கு முதல்ல தொடர்பு கொண்டு, அந்தமான்ல இருந்து கேரளாவில் தொடர்பு கொண்டு, கேரளாவில இருந்து எனக்கு இந்த வேம்பு சங்கர் சாருடைய நம்பரை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு நான் சார் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் மட்டும், இமெயில் மெசேஜ் மட்டும் ஒன்று போட்டிருந்தேன். உடனடியாக அங்கிருந்து எனக்கு உடனே போன் வந்தது. எனக்கு சொல்லுங்க சார், நீங்க எங்க இருந்து, யார் நீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் நம்ம சுத்தி சார் ரீச் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்து சாருடைய பயோடேட்டாவை கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பயோடேட்டா பார்த்த உடனே நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போயிட்டேன். உடனே சார் கூப்பிட்டேன். சார் இவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஊர்ல இருந்திருக்கீங்களா சார், எங்கெல்லாம் தெரியாம போச்சு சார் இது அப்படின்னு நான் சார்ட்ட சொன்னேன்னா. சோ அப்படிப்பட்ட வேம்பு சங்கர் சார் இன்னைக்கு நம்மளோட ஸ்பீக்கரா வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அவர்களை நம் மேற்கு சங்கத்தின் சார்பில் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பர்த்டே அண்ட் வெட்டிங் அனிவர்சரிஸ். இதுல பிறந்த நாள் பாத்தீங்கன்னா 1 டிசம்பர் அன்னைக்கு டாக்டர் ஏ சசிகுமார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அடுத்து டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான அவருடைய பர்த்டே, நம்ம சங்கத்துக்கு முக்கியமான நபர். அவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக், இளமையும் துடிப்பும் மிகுந்த நம்ம செக்ரட்டரி பாலுவுடைய பிறந்த நாள் டிசம்பர் 2ஆம் தேதி வருகிறது. செக்ரட்டரி பாலு, உங்களுக்கு எல்லாரும் சார்பும் வாழ்த்துக்களை உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். அடுத்து பாத்தீங்கன்னா திருமண நாள் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ரொட்டேரியன் நாராயண சுப்பையா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. அவர்களுக்கும் நம்ம சங்கத்தின் சார்பில் நம்ம வாழ்த்துக்களை எல்லாரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக செக்ரட்டரியுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நான் கொடுக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் செக்ரட்டரி. Good evening, friends. Our next week's regular speaker meeting will be a physical meeting. It will be on 4th December, Friday at 6:30 p.m. Venue JC Residency. It's a dinner meeting. The name of the speaker will be shared shortly in our WhatsApp group. Thank you. Next is the time for to announce. இந்த பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதற்காக நமது உறுப்பினர் அன்புக்குரிய ரோட்டரி நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Thank you, President, Secretary, and dear members for giving this opportunity. Now it's time to introduce our today's guest speaker, Colonel Vembu Shankar. Colonel Vembu Shankar, born in Calcutta, graduated from National Defense Academy and Indian Military Academy and was commissioned into Indian Army in 1997. Shankar was awarded the Shaurya Chakra, India's 3rd highest gallantry award in peace by President of India for displaying conspiracy bravery while fighting militants in the jungles of Jammu and Kashmir in 1998. A Rashtrapati Scout, India's highest honor award by the President for Boy Scout, has been represented in India and Asia Pacific, Jambu in Japan. A linguistic, he can speak in 5 languages and has distinguished compulsion world first Hindi dictionary, English, Zonga, Hindi, trilingual dictionary. He has actively contributed in a book of Bhutan and has been the creative editor for 4 books of hair carriers of sports personalities. He has sent all photos for this. An avid quizzer and an active quiz master, and was a participant in the prestigious quiz show BPC Mastermind India, and has conducted quiz shows for schools and colleges for the country, and has been an expert at the popular TV show Kaun Banega Crorepati. An amateur musician, he has performed shows for charity all over India. Collecting autographs of famous personalities for over 25 years in his passion. He is one of the leading collectors in India. He has organized autograph exhibitors all over India and abroad. He has got autographs in many, and he has collection of 5,000 autographs, including autographed letters and memorabilia of personalities like Mahatma Gandhi, Mother Teresa, His Holiness Dalai Lama, Nelson Mandela, Muhammad Ali, Sir Don Bradman, Neil Armstrong, Edmund Hillary, Clint Eastwood, Charlie Chaplin, among various other luminaries all over the world from diverse fields. An avid sports person, Shankar is keen on golfer and plays most sports. Colonel Vembu Shankar prematurely retired from the Indian Army to answer a calling. He is involved in a 1000-day
one-man philanthropy project called Project Sampath to collect with the next of kin of the Indian Army personnel casualties. That means Indian Army personnel who die while in service due to non-operational circumstances. So with this, I call upon today's speaker, and more than that, he has a lot of things to say, but it is not here. We are not here to hear my speech. Then we are assembled to hear our guest speaker's speech. So without further ado, I hand over the forum to today's guest speaker, Colonel Vembu Shankar sir. The forum is yours. Thank you for giving this opportunity. Good evening, everyone. It's a great honor for me to be here talking to all the Rotarians of Madurai West. And it's a big pleasure. Thank you very much to the president, the secretary, Mr. Nagaraj, for making this introduction to me. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் அவ்வளவு நல்லா இல்லை, ஆனா நான் வந்து தமிழும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி பேசுறேன். இந்த நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அதை பத்தி நான் இப்ப வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், கிளியர் சார். இட் இஸ் கிளியர் சார். ஓகே, கிரேட். சோ நம்மளோட டாபிக் வந்து soldiering philanthropy. Are you able to see the screen? Yes. Yes sir, clear sir. Yes sir. Talk about soldiering philanthropy and நீங்க சொன்ன மாதிரி ரோட்டரி கிளப்பும் நிறைய philanthropic activities பண்றீங்க. அந்த ட்ரீ நடறதெல்லாம் பத்தி சொன்னீங்க காஷ்மீர்ல. so இது wonderful. இது ரெண்டும் நம்மளோட சேம் இதுதான் philanthropic activities பண்ணுறது. so என்னோட டாபிக் வந்து soldiering philanthropy. நான் எப்படி ஒரு சோல்ஜரா இருந்துட்டு இப்போ வந்து philanthropic activities பண்றேன், யாருக்கா பண்றேன், அதை பத்தி தான் இந்த டாக். In the next half an hour I shall be talking about this topic. After that I shall take questions, for which what I will request you is to please send in your question to the chat channel, as well as a small request, if you can switch off your videos, then we will get a little better bandwidth and your audio, and then at the end of the talk you can switch it on again so that we can interact with each other. So let's go on with that topic, soldiering philanthropy. நான் அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு சாரணரா இருந்தேன் பாய் ஸ்கவுட்ஸ்ல. நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் மெட்ராஸ்ல இருக்கிற போது, நான் பிறந்தது கல்கட்டா, நான் படிச்சது வந்து மெட்ராஸ்ல தான். 4வது கிளாஸ்ல இருந்து நான் மெட்ராஸ்ல தான் படிக்கிறேன். பாய் ஸ்கவுட்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்தேன். அந்த பாய் ஸ்கவுட்ஸ் மூவ்மெண்டோட மோட்டோவே வந்து பி ப்ரிப்பேர்ட், எப்பயுமே ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும்னு. அப்புறம் அவங்களோட ஒரு டீச்சிங் வந்து டூ அ குட் டர்ன், எப்பயுமே ஒரு நல்லது பண்ணணும். உங்களோட அந்த கிரேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு நம்மளுக்கு நல்லது பண்ணணும். அது என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த சரண்டர் மூவ்மெண்ட்ல இந்த கோச்சிங் கிடைச்சது. இந்த மாதிரி தினம் ஏதாவது ஒரு நல்ல வேலை பண்ணணும், அதுக்கு வந்து டூ அ குட் டர்ன். நம்ம நல்லது பண்ணனா வேற எங்கேயாவது நல்லது பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னோட ஜேர்னியை ஆரம்பிச்சு நான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி வந்து பூனால இருக்கு. I joined this National Defense Academy, which is a Tri-Services Academy, at the age of 17 to join to become a Indian Army officer. இது ஒரு 3 years service. so இது வந்து அவரோட மோட்டோ வந்து நீங்க பாக்குறது வந்து service before self. எப்பயுமே வந்து நம்ம சர்வீஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி வைக்கணும். அதேதான் உங்களோட ரோட்டரியோடதையும். always you have to do service before thinking about yourself. In the 3 years from the age of 17 till 20, I was in this wonderful academy where more than anything else about military training, I got involved in learning about how to build friendship and camaraderie with my course mates, which is very, very important. And this is very similar to the Rotary Club, because this is again a forum where you build friendships and camaraderie. So this is what I learned more than anything else, where I became from a boy to a man in National Defense Academy, service before self. And from here, I moved on to this academy called the Indian Military Academy, which is situated at Dehradun. And the credo of the Indian Military Academy says this: the safety, honor, and the welfare of your country comes first, always and every time. The honor, welfare, and the comfort of the men you command come next. And your own ease, comfort, and safety comes always last and every time. அப்புறம் நம்ம வந்து நாட்டு தான் ஃபர்ஸ்டா வச்சுக்கணும். நம்ம எப்பயுமே நாட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே யார் வேலை பண்றாரோ, நம்மளுக்கு சேர்ந்து யாரு வந்து கலீக்ஸ் இருக்காங்களோ அவங்களோட சந்தோஷம், அவங்களோட சேஃப்டி, அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பத்தி நினைச்சுக்கணும், நம்மளோட சேஃப்டி. இதுதான் இந்தியன் மிலிட்டரி அகாடமி கிரெடோ.
I saw this day in, day out for 1 year when I trained from the Indian Military Academy, and I got commissioned in 1997 as a lieutenant in the Indian Army. And then I moved to this place which you mentioned in your opening speech, to Kashmir. Beautiful place in 1998, where I was deployed in this place. Idoda height வந்து ஒரு 10,000 feet above sea level. ஆனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க யாரான காஷ்மீர் போலனா போங்க, அது ரொம்ப நல்ல beautiful place. இந்த இடத்துல நான் போஸ்டடா இருந்தேன் as an army officer. I had to be, posted here. And in 1998, with just 1 year of service, I was deployed in this place where I encountered militants. And these militants were, they had come from across, and we encountered them, and this whole operation took place over 3 days, where we were without food, with minimal water. And now ஒரு சின்ன ஒரு 1 year service தான் இருந்தது. எனக்கு ஒரு 10 ஜவான் இருந்தாங்க. ஆனா அந்த ஆபரேஷன்ல வந்து நாங்க ஒரு 6 தீவிரவாதியில எலிமினேட் பண்ணோம். ஆனா எங்களோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா, அந்த ஆபரேஷன்ல வந்து எங்களுக்கு ஒரு அடியும் படல. அதான் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். எதுக்குன்னா வந்து நான் எல்லாத்தையும் இதான் சொல்றேன், the more you sweat in peace, the less you will bleed in war. நீங்க எவ்வளவு நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவ்வளவு வந்து பரீட்சையில அவங்க எக்ஸாமினேஷன்ல அவ்வளவு ஈஸியா இருக்கும். நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணானா அப்பதான் வந்து பரீட்சையில ஈஸியா இருக்கும். அது வார்ல வந்து it is about blood and loss of life. So எங்களோட ஆபரேஷன்ல வந்து the greatest achievement was, of course, we killed 6 militants in my group and totally 11 militants. But the greatest achievement was என்னோட ஒரு ஜவானுக்கு கூட ஒரு சின்ன அடி கூட படல. He didn't get a single not even a scratch. And not only in this operation, என்னோட 20 வருஷம் சர்வீஸ் நான் ஆர்மில இருந்தேன். அந்த 20 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு யார் ஜவான் எனக்கு வர்க் பண்ணிருக்காங்களோ, யார் சர்வ் பண்ணிருக்காங்களோ, ஒரு ஜவானுக்கு கூட ஒரு அடிப்படல, ஒண்ணுமே ஆகல. சோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம வந்து நம்ம ஜவான்ஸ வந்து இது பண்றோம். Mr. President, maybe you can admit people. A lot of people are joining in. So since you're the host, you can keep admitting people because I'm getting the notifications. So it's a very important lesson that I learned while doing this operation with just 1 year of service, and because of which I was awarded the Shaurya Chakra, which is the 3rd highest gallantry award. இதான் அந்த சைட்டேஷன். அப்ப வந்து ராஷ்டிரபதி ஜனாதிபதி KR நாராயணன் இருந்தார். அவர் வந்து இந்த அவார்டை கொடுத்தார். இது வந்து 3rd highest award, ஷௌரிய சக்ரான்னு சைட்டேஷன்ல போட்டிருக்காங்க. எப்படி வந்து ஒரு 4 மணி காலையில வந்து அந்த மிலிட்டன்ஸை பார்த்தோம், அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 8:45 அவங்களை என்கேஜ் பண்ணோம், ஒரு 6 மிலிட்டன்ட் சுட்டு பண்ணோம். அதனால அந்த ஆபரேஷனோட இம்பார்ட்டன்ஸே வந்து நாங்க எங்களுக்கு இன்னும் ஒரு அடிப்படலை. அதான் எங்களோட அச்சீவ்மெண்ட். அதுக்காக தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க. அதை பத்தி சொன்னார் அவர், ஷௌரிய சக்ரான்னு. அதே மாதிரி நான் ஆர்மி லைஃப்ல எல்லா இடத்துலயும் இருந்திருக்கேன். பூட்டான், நார்த் ஈஸ்ட்ல இருந்திருக்கேன். என்னோட இன்னொன்னு ஹாபி அவர் சொன்னது வந்து, நீங்க எங்க பாப்பீங்க, கண்டுபிடிக்க முடியுமா யாருன்னு இருக்குதுன்னு இந்த போட்டோல தெரியறதா? அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் இல்ல, அமிதாப் பச்சன் பக்கத்துல இருக்கிறவர் நீங்க. அமிதாப் பச்சன் ஷாருக் கான் பக்கத்துல இருக்கிறது. பிசினஸ் மேனா இருப்பாங்க. இவரு ஒரு பிசினஸ் எல்லாம் பண்றாரு. இவர் பேரும் தெரிஞ்சிருக்கும், முகேஷ் அம்பானி. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓ கிரேட் 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 கிரேட். இவர கடவுள் அப்படிமாங்க கிரிக்கெட்ல, காட் ஆஃப் கிரிக்கெட். வெரி நைஸ். ஆட்டோகிராஃப் கலெக்ட் பண்ணுவேன். இவங்கெல்லாம் நீங்க நிறைய பேர்லாம் பார்த்திருக்கேன், நிறைய அவங்கள்ட்ட எல்லாம் கத்துன்னு இருக்கேன்னா. அதே மாதிரி யார் ஃபுட்பால் ஃபாலோ பண்றாங்களோ இவங்க பாப்பாங்க. இது லயனல் மெஸ்ஸின்னு ரைட் சைடுல இருக்கீங்க எல்லாரும். சோ அவங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பேலேன்னு ஒரு பெரிய கால்பந்து வீரர் அவர். மரடோனாவோட பெரியவர். மரடோனா இறந்து போயிட்டாரு. மெஸ்ஸி அர்ஜென்டினியன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்கார். இவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல இருந்து, மதுரையில இருந்து நம்ம தலை சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா இவர் என்னோட மகேந்தர் சிங் தோனி, ஒரு இப்போ வந்து லெப்டினன்ட் கர்னல் மகேந்தர் சிங் தோனி, அவருடைய என்னோட கோச்சிங், என்னோட ஒரு என்கரேஜ்மெண்ட்னாலதான் அவர் வந்து ஆர்மி ஜாயின் பண்ணி இப்ப வந்து ஒரு லெப்டினன்ட் கர்னலா ரேங்க் கொடுத்திருக்கோம். அவர் இவர் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. நான் அவருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கேனோ அது மாதிரி டபுள் மடங்கு அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ராஜ்குமார் நம்ம அட்மிட் பண்ணிக்கலாம். So shall we admit him? Yeah. Okay.
ஸோ மகேந்திர சிங் தோனி வந்து நான் ஒரு 10-15 வருஷமா 10-12 வருஷமா அவர் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஆர்மில வந்து நிறைய சொல்லி கொடுத்தார். அவரோட கிரேட்டஸ்ட் லெசன் என்னன்னா வந்து, இது இன்னொரு போட்டோ நீங்க பார்க்கலாம். எப்ப இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்களோ 2011 வேர்ல்ட் கப் விக்டரி இது. அன்னைக்கு வின் பண்ண அந்த ராத்திரி இது எப்ப அவர் வந்து முடிய ஷேவ் பண்ணி அவரோட வேர்ல்ட் கப். இதுல வந்து நிறைய லெசன்ஸ் இருக்கு. இந்த போட்டோ வந்து நான் ஒரு காலையில ஒரு 4:30 மணிக்கு எடுத்தேன். 3ஆம் தேதி ஏப்ரல், நம்ம 2ஆம் தேதி வின் பண்ணோம். 3ஆம் தேதி ஏப்ரல் இந்த காலையில இந்த போட்டோ எடுத்தேன்னா, இந்த போட்டோ எடுத்த உடனே ஒரு 8-8:30 மணிக்கு அந்த போட்டோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். ஒரு 10 மணிக்குள்ள இது ஏதோ ஒரு பிரஸ் ஆள் வந்து இந்த போட்டோவை டிவியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவ் போட்டோ ஆஃப் மகேந்திர சிங் தோனி, எக்ஸ்க்ளூசிவ் போட்டோ ஆஃப் மகேந்திர சிங் தோனி. எனக்கா அப்படியே இதாயிடுது. I was really surprised. How come this photo has got leaked? And I couldn't even go and apologize to Dhoni because he was busy with his photo shoot and all that. So ராத்திரி வேளை நாங்க ரெண்டு பேரும், அவர் டெல்லி போயிருந்தார், நான் மெட்ராஸ்க்கு வந்திருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், சாரி MS, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த போட்டோ வந்து யாரோ லீக் பண்ணி மீடியால போட்டாரு. அவர் சொன்னார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இது என்ன சேனல்ல வருது இது அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், ஒரு சேனல் பேரை சொன்னேன். அவர் சொன்னார், இது மாதிரி why do you worry about this, you know, the remote is in your hand, you can control whether you want to be disillusioned or disappointed by this. So this is a great lesson that he taught me, which is a very this thing. This is again a victory of 2018 when IPL Chennai Super Kings won, and you will see everybody is excited, but this man is so calm and composed, which is so important in my life as a soldier as well as what I am doing now. And this is what he taught me, which is so applicable to all you Rotarians too. Which is control the controllables. உங்களால என்ன முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. What others do if you get disillusioned or get disappointed because you're not able to achieve it, because it is not in your control. So do what is in your control, whether you're able to do any philanthropic activity, whether you're able to plant trees, climate change ஆறுதுன்னா, you do what is in your control by not taking carbon, by not burning carbon, or by planting trees, taking such measures. So this is a very important lesson that I learned from MS Dhoni, and the lessons that I learned from the army, which I shared with him, and he is sharing with me. I'm sharing with all you Madurai West, which is control the controllable. And in the mari na வந்து அவர் எப்ப வந்து அவருக்கு ரேங்க் கிடைச்சதோ அப்ப அவரோட இந்த போட்டோ இது வந்து 2011ல அவருக்கு வந்து ஆனரரி லெஃப்டினன்ட் கொடுத்தாரு. இது வந்து ஒரு கிரேட் லேர்னிங் எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆர்மில இருந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு யூனிட் கமாண்ட் பண்ணியிருந்தேன் செக்டர்ல. அங்க யூனிட் கமாண்ட் பண்ற போது, கர்னலா இருக்கிற போது, நான் ஒரு எவ்ரி 2வது 3வது நாள் வந்து யாரானு இறந்து போயிருந்தாங்க. Because of non-operational reasons. People were dying because of... I hope everybody can understand Tamil here. நான் மேக்ஸிமம் தமிழ்ல தான் பேசுறேன், இங்கிலீஷ் கம்மி பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தமிழ் புரியுது இல்லையா? Yes sir, yes sir. Okay, English and Tamil I'll mix. So this is what I pursued. I was doing 20 years of service in the army, and then during part of my service, one of my tasks was to report any deaths of army personnel. யாரல இறந்து போறாங்களோ, என்ன மாதிரி இறந்து போறாங்க, போர் அல்லாம, போர்ல வந்து இறந்து போனவங்க பேப்பர்ல வரும், நீங்களாம் படிப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா போர் அல்லாம ஆர்மில, ராணுவத்துல வருஷத்துக்கு 1200ல இருந்து 1500 பேர் இறந்து போறாங்க. வருஷத்துக்கு 1200ல இருந்து 1500 பேர் இறந்து போறான்னா, ஒரு 1500 ஃபேமிலிஸ், ஒரு 2000 இண்டிவிஜுவல்ஸ், வைஃப், அப்பா, அம்மா, குழந்தைகள் எல்லாரும் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அந்த ஜவான்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் யார் இறந்து போறாங்க, யங் ஜவான்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ். போர்ல இறந்து போனாங்கன்னா பேப்பர்ல பேர் வரும், அவங்களுக்கு அரசாங்கம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா என்ன இதுல ப்ராப்ளம்னா, யார் போர் அல்லாம இறந்து போறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாம் மறந்து போயிடுறாங்க. எப்ப இறந்து போறாங்களோ அப்ப வந்து எல்லாரும் வருவாங்க, துக்க விசாரத்துக்கு வருவாங்க, அவங்க ஹெல்ப் பண்றதுக்குலாம் வருவாங்க. 6 மாசம் 1 வருஷம் கேச்சு எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. அதனால நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தேன். யாரோ வந்து நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, என்னோட ஃபேமிலி டீடைல்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்லையே, நீங்க ஃபேமிலி டீடைல்ஸ், கல்யாணம் பண்ணிருக்காங்களா, குழந்தை இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ என்னோட டிசிஷன் ஐ குட் டேக் பிகாஸ் ஐ வாஸ் சிங்கிள். நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் ஒரு பேச்சுலர். நம்ம அப்துல் கலாம் மாதிரி அவர் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன்,
நம்மளுக்கு வந்து ஃபினான்சஸ் நம்ம பென்ஷன்லயே இருக்கலாம், நம்மளோட பைசாவை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணானா ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ்ன்னு நான் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துனேன். அதனால தான் நான் ப்ராஜெக்ட் சம்பந்த்னு ஆரம்பிச்சேன். இந்த போட்டோல நீங்க பாக்குறது எல்லா இந்த போட்டோகிராஃப்ஸும் என்னோட பேட்ச்மேட்ஸ், 27 பேட்ச்மேட்ஸ் என்னோட இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலிஸோட நான் டச்ல இருக்கேன். இந்த போட்டோ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. ஆனா சோல்ஜர் இல்ல, சோல்ஜர் காணும். சோல்ஜர் எவ்வளவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரோ அதோட டபுள் மடங்கு வந்து அவங்க ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அந்த ஃபேமிலி சாக்ரிஃபைஸ், குழந்தைகளை படிக்க வைக்கணும், குழந்தைகள் இது பண்ணணும், மாமனார் மாமியார் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் ரிட்டையர் ஆயிட்டு இந்த ப்ராஜெக்ட் சம்பந்த் ஆரம்பிச்சேன். இது வந்து என்ன ப்ராஜெக்ட்னா, இது ஒன் மேன் பிலான்த்ரோபிக் ப்ராஜெக்ட். இது ஒரு என்ஜிஓ இல்ல, நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுக்கல, நான் ஒருத்தர் தான். அதே சொன்னதுதான், கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ். நான் என்னால என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டாக் கொடுத்து இல்ல, என்னால என்ன பண்ண முடியும், யாருக்கு இது வந்து நெக்ஸ்ட் ஆஃப் கின்னா யாரெல்லாம் அந்த குடும்பத்தாரு போர் அல்லாமல் இறந்து போறாங்களோ, என்ன யாரெல்லாம் இந்த போர் அல்லாம இறந்து போறாங்க, மெடிக்கல் கண்டிஷன், கேன்சர் ஆயிடுத்து, இல்லைன்னா ஏதாவது வேற ஏதாவது டிசீஸ் ஆயிடுத்து, அதனால வந்து இறந்து போறாங்க, இல்லைன்னா ஆக்சிடென்ட், ரோட் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து, இல்லைன்னா ஒரு கிணறுல விழுந்துடுறாங்க. இப்ப இந்த ஒரு புயல் வந்தது, புயல்ல இறந்து போயிடுவாங்க. சூசைட், தற்கொலை பண்ணிக்கிறது. லாஸ்ட் வந்து ஃபிராக்ட்ரிசைட், ஒரு ஜவான் இன்னொரு ஜவான். இதுதான் போர் அல்லாமல் இறந்து போற ரீசன்ஸ்: மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஆக்சிடென்ட், சூசைட் அண்ட் ஃபிராக்ட்ரிசைட். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி 1200 to 1500 Jawans die every year, leaving behind a family of wife, children, அவங்களோட படிப்பு, அப்பா அம்மா அவங்களோட ஓல்ட் ஏஜ்ல. ஸோ இதுக்காக தான் நான் ரிட்டையர் ஆனேன். அதனால தான் ப்ராஜெக்ட் சம்பந்த். இவாதான் அவளோட வைஃப் அண்ட் சில்ட்ரன், அப்பா அம்மா. அவளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க நினைச்சுக்கலாம், எல்லாருக்குமே தான் விடோஸ் இருக்காங்களே, இது என்ன ராணுவத்துல மட்டும் என்ன ஸ்பெஷலா விடோஸ்? ஏன் ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு வந்து 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு: சோஷியல், பினான்சியல் அண்ட் இமோஷனல். இதே ஒரு ரயில்வேஸ்ல ஒரு யாரான இறந்து போனாங்கன்னா டியூட்டில, அவங்க வைஃபுக்கு ஏதாவது ஒரு ஜாப் மாதிரி கிடைச்சிடும், கம்பேஷனேட் பொசிஷன். ஒரு பேங்க்ல இறந்து போனாங்கன்னா பேங்க்ல வந்து ஒரு கம்பேஷன். நீங்களாம் பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும், உங்க யாரான ஒரு ஒர்க்கர் இறந்து போனாங்களா, நீங்க அட்லீஸ்ட் எப்படியான்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா ஆர்மில அங்க பண்ண முடியாது, எங்களால வேலை கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பினான்சியல் இஷ்யூஸ் இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், ஆனா பென்ஷன் ஒரு 9,000 ரூபாயிலேருந்து ஒரு 17,000 ரூபாய்க்குள்ளதான் கிடைக்கும். குழந்தைகள் 2 பேர் இருப்பாங்க, எல்லாம் யங் விடோஸ், ஒரு 25லேருந்து ஒரு 35க்குள்ளதான் இருப்பாங்க விடோஸ் அவங்க. ஸோ பினான்சியல் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. சோஷியல் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க ராணுவத்திலே இருந்து ஒரு குரூப்பா இருந்துட்டு திடீர்னு இப்ப வந்து கிராமத்துக்கு வந்தானா, மாமனார் மாமியார், கிராமத்து ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு விடோன்னு ஒரு வித்வேன்னு ஒரு ஸ்டிக்மா இருக்கு, தனியா இருப்பாங்க. அதே மாதிரி இமோஷனல், எப்பயுமே அவங்க நினைச்சுப்பாங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஒரு விக்டிம் ஆயிட்டேனா, எப்பயுமே ஒரு கவலைப்படுவாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி அவங்கள எடுக்கிறது, இதுதான் ப்ராஜெக்ட் சம்பந்த். அவங்களோட ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், அவங்களோட எப்படி நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசினாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதான் 3 மேஜர் இஷ்யூஸ் அவங்களுக்கு: சோஷியல், பினான்சியல் அண்ட் எக்கானமிக்கல். இவங்க வந்து நான் ஒரு 3 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன். 635 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஒரு 27,000 இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிஸோட நான் டச்ல இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 1300 ஃபேமிலிஸோட இருக்கேன். நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு 142 ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மதுரையிலேயே இருக்காங்க, மதுரை ஜில்லாலேயே இருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஒரு 1327. இது வந்து ஒரு ஸ்மால் நம்பர், நாட் த கம்ப்ளீட் நம்பர். இவங்களோட நான் டச்ல இருந்தேன்னு. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா, ஆர்மி நிறைய ஸ்காலர்ஷிப் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல என்ன இன்னும் ப்ராப்ளம்னா, பாஷா ப்ராப்ளம். எல்லாமே இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும். இவங்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாது. அவங்க பேசினா அவங்க ஹிந்தியில பேசுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இவங்களுக்கு அவள புரியாது கிராமத்துல. ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ், இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நார்த் ஈஸ்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஈஸ்ட்ல வெஸ்ட்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், குஜராத், மகாராஷ்டிரா அங்கெல்லாம். இதுக்குன்னா இந்த ஜவான்ஸோட வைஃப்ஸ் அவங்களாம் அவ்வளவு படிப்பர் இல்லை அவங்களுக்கு. ஸோ குழந்தைகளுக்கு தான் அவ்வளவு தெரியும். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் போய் பார்த்து, இதான் ப்ராஜெக்ட் சம்பந்த் நான் பண்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த போட்டோ நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி நான் மாசத்துக்கு 10 நாள் நான் டிராவல் பண்றேன். பேண்டமிக் முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தினம் டிராவல் பண்ணுவேன் மாசத்துக்கு. என்னோட லிமிட் வந்து 30,000 rupees per month டு டிராவல். பேசிக்லி டிராவல் தான் மெயின் காஸ்ட். இதுனா ஏர்ஃபேர், அப்புறம் ஹோட்டல் சாப்பிட்றது, அதெல்லாம்.
அந்த மாதிரி இந்த காஷ்மீர்ல இந்த வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், சுந்தர் பனி அப்படின்னு ஒரு கிராமம். நேற்றுக்கு நீங்க பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா அங்க 2 ராணுவ வீரர் இறந்து போயிருக்காங்க இந்த சுந்தர் பனி இடத்துல. சுந்தர் பனி இறந்து அங்க போனேன். அங்க வந்து இந்த லெஃப்ட்ல இருக்கிற விடோவை பார்த்தேன், அவங்களோட பேசினேன், என்ன பண்றீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலயே இறந்து போயிட்டார் அவர். 1 வருஷம் குழந்தை இருந்தது, 1 வயசு குழந்தை, பொன் குழந்தை இருந்தது. நான் ஒண்ணுமே படிக்கல, நான் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் நான் கிராஜுவேஷன் படிச்சு டீச்சரா இருக்கேன். இப்ப இந்த பெண்ணும் வந்து இப்ப 9th இருக்கா அப்படின்னு. சோ இந்த பெண் கேட்ட நீ என்ன பண்ண போற அப்படின்னு, உன்னோட என்ன ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டனா, அவ கிளியர் இங்கிலீஷ்ல சொன்னா, அங்கிள் ஐ வாண்ட் டு பி a cardiologist அப்படின்னா. நான் ஆடிட்டேன், என்னப்பா சுந்தரபனியில ஒரு சின்ன ஊர்ல கிராமத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கேர்ள் இருக்காளே. அப்புறம் கேட்டேன் என்னதான் பண்றேன்னா, அவன் சொன்ன ஐ வாண்ட் டு டேக் பயாலஜி அண்ட் ஜாயின் ரைட் தி எக்ஸாம்ஸ். இது சுந்தரபனியில இருந்து இருக்க முடியாது. அவர் 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 484 out of 500. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதினேன். இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. யாரோ மெடிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. யாரோ சொன்னாங்க நீங்க கவலைப்படாதுங்க, நான் வந்து கோச்சிங்க்கு பைசா கொடுக்குறேன். யாரோ சொன்னாங்க அவங்கள வந்து அங்க ஜம்மு கூட்டு வந்துருங்க, ஜம்முல நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சோஷியல் மீடியால யூஸ் படுத்துவேனா. இவங்க மார்க்ஸ் பாருங்க, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து 484 out of 500. அப்பாவை பார்த்துருக்கவே மாட்டாங்க, 1 வருஷத்துலயே இறந்து போயிட்டாரு அவர். ஆனா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இதுதான் என்னோட மோட்டிவேஷனே. இது இந்த ஒரு லேடி இருக்காங்க, இவங்க தமிழங்க தான். இவங்க வீட்டுல போனேன். இந்த விடோஸோட பேசுறது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம், இந்த மாதிரி ராணுவம் நம்மள பாத்துக்கல, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. சோ நான் எப்பயுமே கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் கூண்டு போவேன். எதுக்குன்னா அவங்களோட பேசுறது ரொம்ப கஷ்டம், எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களோட பேசினேன். அவங்க வந்து ஒரு ஆர்ட் கிளாஸ் எடுத்திருந்தாங்க நாங்க வீட்டுக்கு போற போது. அப்புறம் இந்த லேடிஸ் என்னோட வந்தவங்க சொன்னாங்க, நீங்க தான் மேக்கப் மாதிரி தான் கத்துக்கிறீங்க. நான் இவங்க வந்து ஒரு கோர்ஸ், இவங்களோட டாக்டர் வந்து ஒரு கோர்ஸ் நடத்தினாங்க. 1.5 லட்சம் ரூபாய் இந்த கோர்ஸ், மேக்கப் கோர்ஸ். இந்த கோர்ஸ் இவங்க கத்துண்டு இப்ப இவங்க அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. ஒரு சிட்டிங்க்கு ஒரு 35,000 ரூபாய் இவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. இப்ப இவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இது எதுக்குன்னா நம்ம வந்து அவங்களோட மீட் பண்ணலைன்னா இவங்களை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு நம்பரா தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, thousands ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கு 3 இயர்ஸ்ல. இன்னும் நம்மளோட ஜெர்னி இருக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கணும்னு நான் இந்தியா வைடு எல்லாத்துக்கும் போறேன். இது அசாம்ல ஒரு இடத்துல ஒரு டாக், இது வந்து ஹிமாச்சல்ல அவங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே இங்கிலீஷ். நீங்க கவர்மெண்ட் நீங்களே பார்த்திருப்பீங்க, கவர்மெண்ட்ல எல்லாமே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஃபார்ம் எல்லாம் அவங்க ஒண்ணுமே புரியாது, நம்மளுக்கே புரியாது எந்த இதுல என்ன எழுதணும், எவ்வளவு டாக்குமெண்ட். அதனால அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கணும் நீங்க கிளைம் பண்ணணும். இது வந்து இது கவுஹாத்தியில, இந்த லெஃப்ட் இருக்கிறது வந்து தேராதூன்ல. இந்த மாதிரி நான் டாக்ஸ் எல்லாம் கொடுப்பேன், இந்த விடோஸோட அவங்களோட அவேர்னஸ் பில்ட் பண்ணுறது. சோ நீங்க என்ன பண்ணலாம்? சோ நீங்க என்ன பண்ணலாம்? as a Syrian, you can spread awareness. இந்த மாதிரி ஆள் இருக்காங்க, போர் அல்லாமல் யார் இறந்து போறாங்களோ, உங்க கிராமத்துல யாரான்னு இருக்கலாம், உங்க அக்கப்பக்கத்துல யாரான்னு வேலை பண்ணலாம். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம் உங்க கிராமத்துல உங்க தெரிஞ்சவங்க யாருக்குன்னு. அவங்கள்ட்ட சொல்லணும், ஆமா நீங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து போர்ல இருந்து போனவங்களுக்கு எல்லாரும் பண்ணுவாங்க. யார் இந்த மாதிரி இருக்கோம்னு நீங்க சொல்லணும். ஆமா உங்க ஹஸ்பண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, நாட்டுக்கு சேவை பண்ணிருக்காரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஈஸியஸ்ட் வந்து பினான்சியல், சோஷியல், இமோஷனல். இதுக்கு நான் யார்கிட்ட பண்ண எவ்வளவு பைசா வேணும் தான் கேட்பாங்க. அது ஈஸியஸ்ட் வந்து பைசா கொடுக்கறது தான். பட் நான் டிஸ்கரேஜ் பண்றது அது. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க தான் பண்ணுங்க. லைக் ஐ சே, கண்ட்ரோல் தி கண்ட்ரோலபிள்ஸ். நீங்க பண்ணுங்க, நீங்க ஒரு வாலண்டியரா பண்ணுங்க. நீங்க அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ண பாருங்க. அவங்களோட ஒரு 10-15 நிமிஷம் பேசினாலே போரும். கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் அவங்களை எப்படிலாம் இது பண்ணணும். ஸோ இதான் சேலஞ்சு. எதுக்குன்னா என்ன ஆகும்னா, இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து மாமனார் மாமியார் வீட்டுக்கு போவாங்க. அங்க வந்து ஒரு கிராமத்து ஸ்கூல்ல படிக்கணும். குழந்தைகள் படிப்புக்காக அவங்க வேற ஏதாவது இடத்துக்கு போயிடுறாங்க. ஆர்மிக்கு வந்து அந்த அட்ரஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு கனெக்ட் கட் ஆயிடுது. So adukka ningla help pannalam. So this is Project Sambandh, and how as a soldier I was there for 20 years, where I tried to kill people as my profession, and now I'm here trying to save more and more people and encourage them to lead a better life. And it's a great opportunity for me to be here at the Madurai West Rotary Club to give this talk about soldiering philanthropy and to share with you a little bit of my journey. And I hope to see you all in person once the pandemic finishes, and we will interact live in your club when I come to Madurai. And
I think that brings us to the end of this talk. What I'm going to do is I'm going to take some question answers, and for which what I will do is I will see some chats. I see some, yes. So Mr. Narayan என்ன சொல்றாரு, control the controllables is a good statement. Absolutely, you're right. It's a learning that I got from MS Dhoni. நீங்களே பார்த்திருக்கீங்க அவங்க விளையாட்டு ஃபீல்ட்ல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. எதுனா இதுதான் அவர் சொல்ற, டாஸ் நம்ம கையில இல்ல, டாஸ் வந்துருச்சுனா அது கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள் இல்ல, அது நம்ம கண்ட்ரோல் இல்ல. ஆனா பேட்டிங் எப்படி பண்ணணும், பாலிங் எப்படி பண்ணணும், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். டீம் எப்படி செலக்ட் பண்ணணும், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களோட டெய்லி லைஃப்ஸ்லயும் இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம தல தோனி சொல்லி கொடுத்தது. Narayan and Nandagopal. Okay, I don't see any questions, but that brings us to the end of my talk, and I think we are we were begin at 1835, and we are finishing at 1905, which is exactly half an hour. But I'm willing to take some questions for 10 minutes. So if you're willing to ask questions, just you can just ask right away. பெயர் பிரபாகர் சார். முதல் क्वेश्चन நான் தரலாம்னு பாக்குறேன். சொல்லுங்க. காலையில இருந்து நான் கொஞ்சம் உங்களை பத்தி கூகுள் பண்ணி பார்த்ததுல ரொம்பவும் அற்புதமா நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. நீங்க 2017லயே துவங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 1000 நாளுங்கிறத நீங்க துவங்கிட்டு 2020ல முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே சார்? ஓகே, நான் 2017 15ஆம் தேதி ஆரம்பிச்சேன் இந்த ப்ராஜெக்ட. 1000 நாள் ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சேன். 1000 நாள்ல முடிச்சிடலாம்னு பார்த்தேன். முடிக்க கூடாது. 1000th டேல ஒரு வீடியோ, நம்ம தமிழ்நாட்டு வீடியோ தான் என்ன ரீச் அவுட் பண்ணாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட இறந்து போயிட்டாங்க, எங்க பட்டெண்டால இறந்து போயிட்டாங்க, அழறாங்க, இந்த மாதிரி என்ன காப்பாத்துங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு. எக்ஸாக்ட்லி 1000th டே இன்னைக்கு என்னோட ப்ராஜெக்ட் முடிய போகுது. அன்னைக்கு நான் டெசிஷன் எடுத்தேன், இந்த 1000 நாள்ல நம்மளால முடியாது, நம்ம லைஃபே இது கொடுக்கணும். அதனாலதான் நான் இந்த ப்ராஜெக்ட் லைஃப் லாங்கா பண்ண போறேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் வேணும். உங்களோட தொடர் செய்திகள் நல்ல செய்தி, அதுதான் ஏதாவது கேள்வி இருக்கா? அங்கிள் ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? என்ன எனக்கு பேசணுமா நீங்க? இல்லப்பா சார், நான் அதாவது நாங்க ரோட்டரி சங்கம் நாங்க மிகப்பெரிய அளவு செய்யக்கூடிய அந்த ஒர்க்கை நீங்க ரொம்ப சிறிய தனி மனிதனா இருந்துட்டு இதை சாதிக்கிறீங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சாதனை. ரோட்டரி மேற்கு சார்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார், தெரிவிச்சுக்கிறோம். வேற யாராவது சார் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? வேற யாராவது? சொல்லுங்க சார். Navraj, can I speak to sir? எஸ், கேளுங்க. எஸ் சார். சார், நீங்க இப்ப என்ன மாதிரி ஹெல்ப் பண்றீங்க சார்? நீங்க போய் பார்த்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்றீங்க? ரெண்டு क्वेश्चन சார். ஒன்னு, என்ன மாதிரி மேனேஜ் ஹெல்ப் பண்றீங்க? அப்புறம் how you are managing your financial thing. 30,000 செலவு பண்றீங்க, இது எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஓகே, குட் क्वेश्चन. என்ன மாதிரி? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்கள போய் கண்டுபிடிச்சு அவங்கள மீட் பண்றது. நான் சொன்ன மாதிரி அவங்கள கண்டுபிடிக்கிறதே ஒரு சேலஞ்ச். எதுக்குன்னா அட்ரஸ் எல்லாம் ஆர்மியில அவங்க இறந்து போன போது இருக்கிற அட்ரஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் நான் கொலேட் பண்ணி அவங்கள போய் கிராமத்து போய் மீட் பண்ணுறது. அதான் ஃபர்ஸ்ட் இஸ் மீட்டிங். அதனால்தான் ப்ராஜெக்ட் பேரே ப்ராஜெக்ட் சம்பத். மீட் பண்ணாலே ஒரு 50% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ். இதுன்னா அவங்களுக்கு ஒரு கோபம், ராணுவத்தில இருந்து எல்லாம் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அது ஒரு ஆள் அவரோட மீட் பண்ணானா அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஜென்ரலா எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸ், ஃபினான்சஸ் ஃபார் அவங்க குழந்தைகள். ஆர்மியில இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பத்தி தெரியாது. எதுக்குன்னா அவேர்னஸ் கம்மி. அவங்க ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்க்கு எலிஜிபிள்னா அந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஃபார்மை கொடுத்துட்டு என்னெல்லாம் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எங்க அனுப்பணும், இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் மை அசிஸ்டன்ஸ். நம்பர் 3 என்னன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். என்ன இஷ்யூனா கேரியர் கவுன்சிலிங். அப்பா இல்ல, ஸோ மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல பையன் என்ன பண்ணணும், பொண்ணு என்ன பண்ணணும், அந்த ஒரு டிலேமால இருப்பாங்க. ஸோ இவங்களை ஒரு ப்ரொஃபஷனலோட கனெக்ட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி என்ன இது பண்றது. இதுன்னா அவங்க இறந்து போன போது சின்ன குழந்தையா இருப்பாங்க. இப்ப அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா குழந்தைகள் எஜுகேஷன். நம்பர் 4 ஏதாவது வொகேஷனல், ஏதாவது அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா, அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா, அதுக்கு
திருப்பியும் கனெக்ட் பண்ணி விடுறது. இப்போ வந்து எனக்கே தெரிஞ்சிருது நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு 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 you're looking out for someone to employ and you want a lady age of let's say 35 or something. If I come to know, I will tell you who the person is who can fit into your this thing. இதுக்குன்னா அவங்களுக்கு they will work very hard. இந்த மாதிரி connecting them to the right authorities and awareness. இந்த awareness நான் பண்ணனால ராணுவத்திலேயே நிறைய இப்ப பாலிசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. அவங்க வந்து பென்ஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் முன்னாடி வீடு கிடைக்காது. நான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச இதுதான் ஒரு 2 வருஷம் இருந்ததுன்னா முன்னாடியே வந்து இமீடியட்டா கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து நான் அது பண்ணி இப்ப 2 இயர்ஸ் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இமீடியட்டா. சோ இதுதான். சோ பினான்சஸ் நீங்க கேட்டீங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன் எல்லாமே என்னோட பியூர்லி philanthropic. சோ நான் வந்து என்னோட மெயின் எக்ஸ்பென்சஸ் என்னன்னா வந்து ஃபுட், டிராவல் அண்ட் ஸ்டே. ஃபுட் நான் மெட்ராஸ்ல சாப்பிட்டாலும் மதுரையில சாப்பிட்டாலும் சுந்தரபனில சாப்பிட்டாலும் அவ்வளவுதான் ஆகுறது. ஸ்டே வந்து ஏதாவது நார்மல் ஹோட்டல்ல தங்குவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட தங்குவேன், அந்த மாதிரி தங்குவேன், இல்லைன்னா யாரும் தெரிஞ்சவங்களோட தங்குவேன். மெயின் வந்து டிராவல் தான் கில்லர். ஏர் டிராவல், ட்ரெயின் டிராவல். ஸோ நான் வந்து ஒரு பிளான் போட்டுப்பேன், இந்த 10 நாளைக்கு நம்ம எங்கெல்லாம் போகணும். டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து பை ட்ரெயின் சண்டிகர், பை ட்ரெயின் பட்டிண்டா. இப்போ வந்து நம்ம மதுரை வந்துட்டோம்னா அங்கேருந்து பக்கத்துல ஊர்லாம் பை பஸ் போயிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணணும். இதான் மெயின் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னோட நான் ஒரு கேப் வச்சிருக்கேன், 10 நாளைக்கு மேல நான் டிராவல் பண்ணக்கூடாது, 30,000 ரூபாய்க்கு மேல இதுக்கு பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. நான் சொல்றேன் என்கிட்ட என்ஜிஓ கிடையாது. ஸோ நீங்க எனக்கு பைசா கொடுக்காதுங்க. நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை டைரக்டா அந்த குழந்தை பேரு என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, நீங்க டைரக்டா பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்லாம் இதுல கிடைக்காது. சோ நான் அவங்களுக்கு என்ன எப்பயுமே சொல்றது என்னன்னா, நீங்க வந்து 10,000 ரூபாய் மட்டும் கொடுங்க ஒரு வருஷத்துக்கு. இதுனா அப்பா இருந்தாருன்னா அவ்வளவுதான் கொடுப்பார் அந்த குழந்தைக்கு என்ன வேணும், ஒரு டியூஷனுக்கு வேணும், ஒரு சைக்கிளுக்கு வேணும், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஒரு புது ட்ரெஸ் வேணும். அதான் மிஸ்ஸிங்கா இருக்கு. பென்ஷன் கிடைக்கிறது உங்களுக்கு. சோ வந்து நிறைய பைசா கொடுக்காதங்க. சோ நிறைய பேர் யாருக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வேணுமோ அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் யாரும் டாக்ஸ் வேண்டாம், நம்ம டைரக்டா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா என்ஜிஓஸ் என்ன நீங்க கொடுப்பீங்க, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ வச்சுப்பாங்க, அவங்க கரெக்டா கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அதனால நான் சொல்றது நீங்க டைரக்டா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், யார் இந்த குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க உங்க ஏரியால ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணலாம், உங்க கிராமத்துல ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணலாம். உங்க நிறைய இந்த மாதிரி இது இருக்கு. நிறைய பேர் அவங்களோட ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் போது ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதான் என்னோட மாடல் ஆஃப் ஹெல்பிங் as well as my financial model. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க எங்க வாழ்றது? யூ ஆர் ஸ்டேயிங் அட் கல்கத்தா? ஸ்டேயிங் அட் சென்னை. சென்னையில இருக்கு. சென்னையில எங்க சார்? கிண்டி. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அருமை. வேற யாராவது சாரோட டிஸ்கஸ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா உங்களுடைய கருத்துக்களை? Yes. Run out of time also, so yes. You can do the closing remarks. Yes, sir. Let us come to the end of the meeting. I invite Rotarian Prabhakar Dhavamani sir to propose formal vote of thanks. நன்றி தலைவர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இன்று ஒரு மிக சிறந்த ரோட்டரி தினம் என்று நாம் கூற வேண்டும். பன்முக ஆளுமை கொண்ட ஒரு அருமையான தமிழர் நம்மகிட்ட இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்காரு. அதாவது ஒரு தேசபக்தர். நான் காலையிலேருந்து நிறைய கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து லைட்டாக போயிட்டு கொஞ்சம் நான் எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, ஷௌரியா கேலண்ட்ரிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவார்டு அவர் பிரசிடென்ட்டை வாங்கியிருக்காரு. அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி எஸ் எலிமினேட்டட் மிலிட்டன்ஸ் வித்வுட் லூசிங் எ சிங்கிள் ஜவான். ஐ திங்க் தட்ஸ் எ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட். அதுக்கு பிறகு இன்னைக்கு மிஸ் ஆனது கார்கில்ல ஆபரேஷன் விஜய்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தேசபக்தனா இருந்து கொள்ளுவதை தொழிலாக வைத்திருந்தவங்க இப்போ காப்பதுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் சமூக சேவை செய்யறாங்க. ரோட்டரி எல்லாமே சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க நிறைய மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அப்புறம் ஹாபியில வந்து குவிஸர், இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு குவிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, மெஜிஷியன். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், MS தோனிக்கும் அவருக்கு ரொம்ப நெருங்கின கனெக்ஷன். ஒரு டைம் வந்து MS தோனி வந்து கர்னல் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு டோர்னமெண்ட்ல அவருக்கு பெரிய காயம் பட்டுருது MS தோனி. பட் MS தோனி வந்து சொன்னதுதான்
அந்த காயத்தோட வந்து சார் வீட்டுக்கு வந்ததை ஒரு இடத்துல பெருமையா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தோனி வந்து பிரசிடென்ட் வந்து லெப்டினன்ட் அவார்டு போகத்துல கம்ப்ளீட்டா அவர் கைட் பண்ணி, தோனி நீ யூனிஃபார்ம் போட்டு போப்பா, இந்த மாதிரி போனா தான் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி மென்டரா இருக்கிற அளவுக்கு அவர் வந்து தோனிக்கு வந்து ரொம்பவும் நெருக்க கொண்டவர். அப்புறம் ஒரு இதுல அவர் சொல்றாரு, இந்த சொன்னாங்க பாருங்க, இந்த மெசேஜ் வந்து தி மோர் வி ஸ்வெட் இன் பீஸ் தி லெஸ் வி ப்ளீட். தட் இஸ் a beautiful message which I take from him today. ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, this has been daunting and humongous-ங்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, in the war we do not leave a single man behind. அதே மாதிரி outside the war we should not leave a single widow behind சொல்றாங்க. நாம அவருக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியது, நம்ம வட்டாரத்துல 142 பேர் தான் அவங்க அடையாளம் பார்த்திருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விடோஸ் இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு ஐயா செய்து கொடுக்கக்கூடிய உதவிகளை நம்ம செய்து கொடுக்கணும்னு நிச்சயமா ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இது ஒன்னாக எடுத்துக்கொள்ளணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் இப்போ கேர்னல் விரும்பினாங்கனாக்க அவங்க சார்பில் ரொம்பவும் இன்டராக்டிவா இருந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். என்ன கேர்னல் சார், ஆடியன்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் நினைக்கிறேன். Thank you very much for this great opportunity. எல்லா ஆடியன்ஸும் நிறைய இன்டராக்ட் பண்ணீங்க, நிறைய questions கேட்டீங்க, and pertinent questions கேட்டீங்க. Instead of just praising பண்ணாம pertinent questions கேட்டீங்க. அதனால கிளாரிட்டி நிறைய வந்தது நம்ம வேலை பண்றதும். அப்புறம் நீங்க நிறைய ரிசர்ச் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பிரபாகர். thank you very much and thank you மிஸ்டர் ராமநாதன். அவர் தான் வந்து அப்ரோச் பண்ணி ரீச் அவுட் பண்ணார். நம்ம 2 நாள்லயே இது ஜெனரலி எனக்கு ஏதாவது டாக் இருந்துட்டே இருக்கும். I would say that it's a great honor and luck for me. நான் இன்னைக்கு ஃப்ரீயா இந்த ஸ்லாட் எனக்கும் ஃப்ரீயா இருந்தது, உங்களோட மீட்டிங்லும் இருந்தது. So I think it was destined that I should speak to the Rotary Club of Madurai. நான் அவருக்கு வந்து பிரசன்டேஷன் அனுப்பிச்சிருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், அந்த பாஸ்வேர்டு நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுதான் நான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுப்பேன். யாராலும் நீங்க கெஸ் பண்ண முடியுமா என்ன பாஸ்வேர்டா இருக்கும்னு? சம்பந்த். வேற யாரானு? தோனி தான். சோ மீனாட்சி தான் பாஸ்வேர்ட். மீனாட்சி எல்லாம் திறக்கிறதுக்கு வந்து நம்ம மீனாட்சி தான். அதனால மதுரை வெஸ்டுக்கு மீனாட்சி நல்லா காப்பாற்றணும், எல்லாரையும் நல்லா காப்பாற்றணும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெயஹிந்த். நன்றி சார், அருமையான ஸ்பீச். ரொம்ப நன்றி உங்களுக்கு. மேற்கசன் சார் நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. ரொட்டேரியன் சசிகுமார் வந்து கமிட்டி சேர்மன், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. கண்டிப்பா. In touch with your speaker today. Thank you so much for the opportunity, sir. Now the meeting is adjourned. Thank you.